ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பாப்புலர் ஃபண்ட்ஸ்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஹை ரிட்டர்ன்ஸு இல்லை மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 100ல் இருக்க ஃபண்ட்ஸ் வரும். டேக்ஸ் சேவிங், லார்ஜ் கேப், மிட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். இதில் உங்களால் ஒரு கரெக்டான ஃபண்டை தேடி எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் தேடி எடுத்துக்கலாம். சரியா? ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் இயர்லி ரிட்டர்ன்ஸ் வச்சு. இல்லை உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது எக்ஸ்பர்ட் சொன்ன அட்வைஸை வச்சு ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தேடியும் எடுத்துக்கலாம். இல்லை மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் வந்து அந்த பேரை டேரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபண்டை எடுத்துகிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஃபண்டை சர்ச் பண்ணி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் எடுத்துக்கிறேன் கீழே. ஓகேவா? 41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸாக ஆனுவலைஸ்டு. ஓகேவா? இப்போ ஆவரேஜாக 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 41% வந்திருக்கு. 1 இயர் கொடுக்கும்போது 68.86%, அதாவது இந்த லாஸ்ட் 1 இயரோட ரிட்டர்ன். ஸோ அந்த மாதிரி இந்த ரிட்டர்னை நீங்கள் கீழே அந்த சார்ட்டில் செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கு, ஃபண்டோட சைஸு, மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியல அப்படின்னா இதில் ஒன் டைம் பண்ண போகிறீங்களா இல்லை எஸ்ஐபி மந்த்லி பண்ண போகிறீங்களான்னு கொடுத்துட்டு கீழே அமௌண்ட் அடிக்கணும். அமௌண்ட் அடிச்சுட்டு கீழே அந்த டைம் இருக்கும், 1 இயர், 3 இயர், 5 இயர். அப்படி அந்த டைமை மாற்றும் போது உங்களுக்கு கீழே ரிட்டர்ன் எவ்வளோ வரும்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 20,000 ஒன் டைம் போட்டிங்க அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் 33,772 வரும். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் இந்த அமௌண்ட் வரும். ஸோ இதோட மார்க்கெட் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இதை விட அதிக ரிட்டர்ன் வரும். இல்லை கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணால் இதுலேருந்து கம்மியாக வரும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போ காட்டுற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஃப்யூச்சரில் என்ன வேணால் ஆகலாம், அது மறந்துடாதீங்க. ஹோல்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா என்னென்ன கம்பெனிஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் இருக்கும், இல்லை சிமிலர் ஃபண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து சார்ஜஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 சார்ஜஸ் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.61% பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி வந்து பே பண்ணணும். ஸோ எவ்ரி 1000 ருபீஸுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 0.61% வந்து இயர்லி பே பண்ணணும். எக்ஸிட் லோடு இருக்குது. ஸோ நீங்கள் 1 இயர்க்குள்ளேயே ஃபண்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% கட்டணும். ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் டேக்ஸ் எப்பயும் போல் 15%. 1 இயர்க்குள்ளே வித்ட்ரா பண்ணால் 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணும்போது 1 lakh மேலே இருக்க ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 10% விழுகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ். ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைமாக எஸ்ஐபின்னு பட்டன் இருக்கும். ஒன் டைம் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய அமௌண்ட் வச்சுருக்கீங்க, இப்போ போட்டுட்டு ஃப்யூச்சருக்காக விடுறீங்க அப்படின்னா ஒன் டைம் எடுத்துகிட்டு அமௌண்ட் எவ்வளவோ அதை அடிக்கணும். ஸோ 5 lakh 10 lakh அது உங்கள் சாய்ஸ். கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ண பேங்க் மூலியமாகவும் பே பண்ணலாம். இல்லை மற்ற ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அந்த பேங்க் நேரம் ஒரு சைடில் ஏரோ இருக்கும், அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வரும். நெட் பேங்கிங், யூபிஐ. ஸோ என்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அது வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 lakh கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கும் போது நீங்கள் பே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் க்ரோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் டே வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் டேவும் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு கன்னியூஸாக ஒரு 3 days வந்து ஆட் பண்ணிட்டு 4th டே வந்து மொத்தமாக அந்த ஃபண்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெய்லி லிமிட் வச்சுருப்பாங்க, அதனால் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆயிரும். இது ஒன் டைம். ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது நீங்கள் மந்த்லி உங்கள் சேலரிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இதுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இங்கே அடிச்சிக்கலாம். 5,000 இல்லை 2,000 அடிச்சுட்டு. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். எஸ்ஐபினாலே இதில் ஒரு டேட்டு வரும். ஸோ மாதம் என்ன தேதியில் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் அடிச்சுட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து நீங்கள் இப்பயே பண்ணிடுவீங்க. சரியா? கூகுள் பே வழியாவோ இல்லை ஃபோன்பே வழியாவோ இல்லை நெட் பேங்கிங்கோ உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ பேமெண்ட் மெத்தடில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் அடுத்து எப்போ வருதோ செகண்ட் பேமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை க்ரோ ஆப்பில் பணம் ஆட் பண்ணி வச்சிட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒருவேளை பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும், நீங்கள் பணம் பே பண்ணி மந்த்லி பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் எங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜில் டேஷ்போர்டு மேலே கொடுத்துருப்பாங்க. நார்மலாக எக்ஸ்ப்ளோரில் இருப்பீங்க, பக்கத்தில் டேஷ்போர்டு இருக்கும். டேஷ்போர்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்கோ அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.